ஒரு சமயம் அகத்திய முனிவர் தென்னாட்டுல உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை போக்குறதுக்காக சிவன் மற்றும் பிரம்மாவை வேண்டி தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ தேவர்கள் அகத்திய முனிவர் கையில இருந்த கமண்டலத்துல சிறிது தண்ணி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் அகத்திய முனிவர் அங்கிருந்து குடகுமலைக்கு போனாரு. அங்க இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த கமண்டலத்தை கீழே வைக்காம பார்த்துக்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கமண்டலத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, விநாயகர் தான். அந்த சின்ன பையன் கமண்டலத்தை கீழே வச்சுட்டான். அப்போ அங்க வந்த காகம் அந்த கமண்டலத்தை கீழே சாச்சிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டிடுச்சு. அதுதான் இப்போ காவேரியா பெருக்கெடுத்து ஓடியதுன்னு புராண கதைகள் சொல்லுது. ஓகே, அவ்வளோதான். காவிரி நதி எப்படி உருவானது அப்படின்னு நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.